விடுமுறை நாளான இன்று அண்ணாமலையார் கோவில் குவிந்த பக்தர்கள் நீண்ட வரிசையில் 4 மணி நேரம் காத்திருந்து சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். கூடுதல் தகவலை எமது செய்தியாளர் கார்த்திகேயன் வழங்க கேட்கலாம். வணக்கம் கார்த்திகேயன். எப்போதுமே அண்ணாமலையார் கோவில் கூட்டம் அதிகமாக இருக்கும். இன்று காணும் பொங்கல் என்பதை முன்னிட்டு அதிகப்படியான பக்தர்கள் குவிவதற்கான வாய்ப்புகள் உள்ளன. என்னென்ன பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது? அதேபோன்று நேற்றைய தினமே ஆந்திர பக்தருக்கும் தமிழக பக்தருக்கும் இடையே முந்திச் செல்வது ஏற்பட்ட தகராறு காரணமாக ஒரு பெரிய பரபரப்பு நிலவியது. இதனை தடுப்பதற்கு காவல்துறை என்னென்ன வழிமுறைகளை செய்து வைத்துள்ளனர்? கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் ராம்குமார். விடுமுறை தினமான இன்று அண்ணாமலையார் கோயிலில் நீண்ட வரிசையில் 4 மணி நேரம் காத்திருந்த பக்தர்கள் சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். மேலும் நீண்ட வரிசையில் காத்திருக்கும் பக்தர்கள் அருகே குவிந்திருந்த குப்பையால் துர்நாற்று வீசுவதால் பக்தர்கள் மனவேதனை அடைந்து வருகின்றனர். கோயில் வரிசையில் நின்ற பக்தர்கள் போட்டி போட்டுக் கொண்டு முன்டி செல்வதால் பக்தர்களுக்கும் கோயில் ஊர்களுக்கும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. பஞ்சபூத ஸ்தலங்கள் அக்னி ஸ்தலமாக விளங்கும் திருவண்ணாமலையில் தினந்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்களும், விடுமுறை நாட்களில் பல்லாயிரக்கணக்கான பக்தரும், பௌர்ணமி நாட்கள் லட்சக்கணக்கான பக்தர்களும் திருவண்ணாமலைக்கு வருகை தந்து அண்ணாமலையை உண்ணாலம் தரிசனம் செய்வது வழக்கம். அதன்படி விடுமுறை நாளை இன்று உள்ளூர், வெளியூர் மற்றும் வெளி மாநிலமான ஆந்திரா, கர்நாடகா, தெலுங்கானா உள்ளிட்ட மாநில சேர்ந்த பக்தர்கள் மற்றும் இன்றி ஐயப்பன் கோயிலுக்கு செல்லும் பக்தர்கள், ஓம் சக்தி கோயிலுக்கு செல்லும் பக்தர்கள் உள்ளிட்ட பக்தர்களும் திருவண்ணாமலை குவிந்து நீண்ட வரிசையில் 4 மணி நேரம் காத்திருந்து சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். மேலும் கோவில் அருகே குவிந்திருக்கும் குப்பையால் துர்நாற்று வீசி பக்தர்கள் மிகவும் வேதனை அடைந்து வருகின்றனர். அண்ணாமலையார் கோயில் ஒரு பகுதி அம்மணி வழியாக பக்தர்கள் ஒருவருக்கு ஒரு முந்தி செல்வதால் வாய் தகராறு ஏற்பட்டு அப்போது பக்தர்களுக்கும் கோயில் ஊழியர்களுக்கும் கடும் வாக்குவாதம் ஏற்பட்டு இதில் கோயில் ஊழியர் பக்தர் ஒருவர் தன் கையால் பக்தரை தடுத்து நிறுத்தி மட்டுமில்லாமல் விரட்டிய சம்பவம் பெருபரப்பை ஏற்படுத்தியது. அதன் பின்னர் இரும்பு கேட்டை மூடி செல்கிறனர். இதே போல நேற்றும் பக்தர்கள் இடையே முந்திக் கொண்டு செல்வதால் ஆந்திரா மற்றும் தமிழ் பக்தர் கைகலப்பு ஏற்பட்டது. இது தொடர் கதையாகிறது. இனி வரும் காலங்களில் பக்த நலம் கருதி விடுமுறை நாட்களில் கூடுதலாக போலீஸ் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபடுத்த வேண்டும் என்பது ஆன்மீக பக்தர்கள் கோரிக்கையாக உள்ளது. பக்தர்களுக்கு வசதியாக குடிநீர் மற்றும் அன்னதானம் விரைந்து தரிசனம் செய்ய கோயில் நிர்வாகம் ஏற்பாடு செய்யப்பட்டதாலும் ஒவ்வொரு விடுமுறை நாட்களில் எண்ணிக்கை பக்தர்கள் கூடுதலாக வருகை தர ஒட்டி கோயில் நிர்வாகம் விருது தரிசனம் செய்ய பக்தர்களுக்கு ஏதுவாக எந்த ஒரு முயற்சி செய்ய முடியாமல் தவித்து வருகின்றனர். இனி வரும் காலங்களில் ராஜகோபுரம், அம்மணி அமர் கோபுரம் சாமி தரிசனம் செய்துவிட்டு திருமஞ்ச கோபுரம் வழியாக பக்தர்கள் வெளியே அனுப்பப்பட்டு வருகிறது. இனி வரும் காலங்களில் விரைந்து தரிசனம் செய்ய ஆன்மீக பக்தர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர் கோயில் நிர்வாகத்திற்கு. ராம்குமார். கார்த்திகேயன், தகவலுக்கு நன்றி.